ஹாய் வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? கதைக்கு ரெடியாக இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை வந்து தைரியத்துக்கும் அசட்டு தைரியத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதாவது கரேஜ் வெர்சஸ் அடாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதை இங்கிலீஷில். ஒரு பெரிய பண்ணை இருந்தது, அதில் நிறைய விலங்குகள் இருந்தது. அதில் வந்து அம்பி அப்புறம் மணி அப்படின்னு 2 பசு இருந்துதான். இது ரெண்டுமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. தினமும் இந்த எல்லா பசுக்களும் என்ன பண்ணுமா, அங்கே பக்கத்தில் இருக்கிற காட்டில் போய் மேய்ஞ்சிட்டு வருமா. ஒரு நாள் இப்படி தான் மேய போகும்போது இந்த அம்பியும் மணியும் நல்ல உள்ள காட்டில் உள்பகுதிக்கு போயிடுறாங்க. அதாவது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து திரும்பி எப்படி வர்றதுன்னு வழி தெரியல, ஏன்னா ரொம்ப உள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு புலி உருமுறை சத்தம் கேட்குதான். உடனே இந்த மணி இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஏதோ புலி இருக்குதா பக்கத்தில் அம்பி, நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் இங்கே ஒரு பக்கத்தில் தைல மர காடு ஒன்று இருக்குது, அதுக்கு நடுவில் போய் நம்ம ஒளிஞ்சிக்கலாம், ஏதாவது தைல மரத்து பின்னாடி ஒளிஞ்சிக்கலாம். அப்போ வந்து இந்த தைல மரத்தோட வாசனையில் அந்த புலியால் வந்து நம்ம வாசனையை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுதான். உடனே இந்த அம்பியும் மணியும் போயிட்டு அந்த தைல மர காட்டில் ஒரு பெரிய மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சிக்குதான். இப்போ இந்த புலி வந்து அப்படியே தேடிக்கிட்டே வருது. புலிக்கு வந்து லைட்டாக வந்து ஏதோ மிருகம் இருக்கிற மாதிரி அதனால சென்ஸ் பண்ண முடியுது. ஆனால் அது எங்கே இருக்குன்னு அதுக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லையா, தைல வாசனை. ஸோ அப்போ வந்து அது வந்து தேடிட்டு இருக்கும்போது அதனால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த புலி வந்து பிளான் பண்ணுது. உடனே அந்த புலி வந்து உரக்க சொல்லுதான், இங்கே வந்து ஏதோ ஒரு கோழை இருக்குன்னு எனக்கு தெரியுது, தைரியம் இருந்தா என் முன்னாடி வந்து நின்று என் கூட சண்டை போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சவால் விடுதான். இப்போ நம்ம அம்பி இருக்கான் பார்த்தீங்களா, இந்த அம்பிக்கு வந்து உடனே இது வந்து குத்த ஆரம்பிச்சிருது. என்ன பார்த்து ஒருத்தன் கோழைன்னு சொல்றானா, விடுறா மணி, நான் அவன் கூட போய் சண்டை போட்டு வரேன் அப்படிங்குதான். உடனே மணி சொல்லுதான், டேய் அது புலிடா, அதுக்கிட்டலாம் போய் நீ சண்டை போடலாம் முடியாது, அது நம்மளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த மிருகம்டா அப்படின்னு சொல்லுதான். இந்த அம்பி வந்து கேட்குற மாதிரி இல்லைங்க, என்ன பண்ணுது, அசட்டு துணிச்சலோட போய் அந்த புலி முன்னாடி போய் நிற்குது. பார்த்த உடனே அந்த புலி மேலே பாஞ்சு அடித்து கொன்று சாப்பிட ஆரம்பிச்சிருது. இந்த மணி மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒளிஞ்சிக்கிட்டு நிற்குது. இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுங்க, இங்கே வந்து இந்த தைரியம் இருக்கு இல்லைங்களா, இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைங்க. ஆனால் அசட்டு துணிச்சல் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க. தைரியங்கிறது வந்து எப்பவுமே தீர்க்கமான சிந்தனையோடு நம்ம செயல்பட்டு தைரியமாக ஒரு கஷ்டம் வந்தால் செயல்படுறதுக்கு பேர் தான் நிஜமான தைரியம். சும்மா நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணிச்சலா, அசட்டு துணிச்சலா எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம ஒரு இதில் போய் இறங்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தைரியம் கிடையாதுங்க. அது வந்து அசட்டு துணிச்சல். அது ரொம்ப அபாயகரமானது. நம்மளையும் ப்ராப்ளமில் மாட்டி விட்டுரும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கண்டிப்பாக ப்ராப்ளமில் மாட்டி விட்டுரும். ஸோ இதுதாங்க கரேஜ் வெர்சஸ் ஆடாசிட்டி. கரேஜ் தைரியம் நல்லது, ஆடாசிட்டி அசட்டு துணிச்சல் கண்டிப்பாக அபாயகரமானது. ஸோ நம்ம தைரியத்தோடு இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், சுற்றி இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுப்போம். அடுத்த கதையில் மறுபடியும் பார்க்கலாம். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.